ஹலோ எவ்ரிவன். நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுறதுக்காக தான் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் அர்ச்சனா மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் வாங்க. ஹலோ மேம். ஹலோ. நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், நிறைய ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு மேம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில். ஆக்சுவலாக மினாக்சிடல்லாம் என்ன, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் மேம்? ஓகே, ஸோ மினாக்சிடில் வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் நம்ம ஹேர் லாஸ் அப்படின்னு வந்துட்டு பேசும்போது, எஸ்பெஷலி ஹேர் தின்னிங் இருக்கும்போது. ஸோ மினாக்சிடிலோட ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று ஸ்கேல்ப்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ரெண்டாவது ஹேரோட க்ரோயிங் ஃபேஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் அது வந்துட்டு ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியா, அதாவது வெதர் இட்ஸ் மேல் பேட்டர்ன் பால்னஸ் இல்லை ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ். ஸோ இது இருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறது வந்துட்டு மினாக்சிடில் தான். ஆனால் மினாக்சிடில் வந்து நிறைய பேர் பேசுறதை வச்சு கேட்கும்போது இதை உமன்ஸ் வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இது சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது எப்படி மேம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் மேம், யாரெல்லாம் இது கரெக்டாக இருக்கும்? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ மென் வந்துட்டு என்ன கிரேட் ஆஃப் ஹேர் தின்னிங் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே நம்ம மினாக்சிடில் யூஸ் பண்ணுவோம். விமெனுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி அவங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பார்ட்டிஷன் லைன்ல வந்துட்டு தின்னிங் இருக்கும். ஸோ அப்போ மினாக்சிடிலும் ஆட் பண்ணுவோம். எஸ், பிரெக்னன்சி அவங்க வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்றாங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணுவோம். இல்ல அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்றாங்கன்னா நம்ம இனிஷியலாவே மினாக்சிடில் ஸ்டார்ட் பண்ணாம ஒன்ஸ் தே கம்ப்ளீட் தர் ஃபேமிலி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஹேர் தின்னிங்ல வந்துட்டு நம்ம வேற எது பண்றோமோ இல்லையோ கண்டிப்பா மினாக்சிடில் யூஸ் வந்துட்டு இஸ் அ மஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிடென்சில். ஆக்சுவலா ரிடென்சிலுக்கும் மினாக்சிடிலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன மேம்? ஓகே, ஸோ ரிடென்சில் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு இட்ஸ் அ பிளான்ட் டிரைவ்ட் காம்பவுண்ட். அதுல வந்துட்டு ஒரு 4 மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் ரிடென்சிலுக்கு வந்துட்டு ஹேர் லாஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது அதை யூஸ் பண்றோம். ஸோ ரிடென்சில் வந்துட்டு நம்ம ஹேர் தின்னிங்கிறத விட ஹேர் ஃபால், அதாவது ஹேர் ஷெட்டிங் இருக்கிறவங்க வந்துட்டு யூஸ் பண்ணா அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ ரிடென்சில் பேசிக்லி வந்துட்டு என்ன பண்ணோம்னா, ஒன்று ஸ்கேல்ப்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேர்ல வந்து நிறைய ஹேர்ஸ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்லயே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்லயே நிறைய பேருக்கு அந்த ஹேர் விழவும் செய்யும். அதை தான் நம்ம டீலோஜன் எஃப்ளூவியம் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேஸை வந்துட்டு கம்மி பண்ணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு சில ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ரொம்ப டார்மெண்டா இருக்கும், மீனிங் இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்லயுமே வந்துட்டு நம்ம ரிடென்சில் யூஸ் பண்ணும்போது அந்த டார்மெண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸை அது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனாலதான் யாராச்சும் ரொம்ப அதிகமா ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம்ஸ் ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமாவோ ஹேர் ஷெட்டிங் இருக்கு, அவங்களுக்கு விசிபிள் ஹேர் தின்னிங் இல்லாம இருக்கலாம், பட் ஹேர் ஃபால் மட்டும் இருந்துகிட்டே இருக்குன்னா ரிடென்சில் இஸ் அ குட் காம்பவுண்ட் டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ பேசிக்கா எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ரிடென்சில் மினாக்சிடில் தெரியும், எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கு, லைக் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹேர் ஃபால் இருக்கு, இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபீவர்ல இருந்து ரிகவர் பண்ணும்போது அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அவங்க ரிடென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஹார்மோனல் இஷ்யூஸ்னால வந்து ஹேர் ஃபாலோட ஹேர் தின்னிங்கும் இருக்கு, அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பால்னஸ்லயுமே சரி, அண்ட் ஈவன் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து மினாக்சிடில் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு they can start using minoxidil. ஓகே மேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின் மேம். எங்க பார்த்தாலும் திரும்ப இந்த பயோட்டின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கேட்டிருக்கோம் மேம். அண்ட் அது கூட பயோட்டின் கூட கம்மைஸ்னு ஒன்று ஆட் பண்றாங்க. பயோட்டின் கம்மைஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் ஓகே நார்மலா கேட்டிருக்கோம், பயோட்டின் கம்மைஸும் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு மேம். இந்த பயோட்டின் எதுக்காக ஆக்சுவலா யூஸ் பண்றாங்க, அண்ட் பயோட்டின் கம்மிஸ் ஆக்சுவலா ஒர்த்தா மேம்? ஸோ பயோட்டின் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல நம்ம நிறைய வந்துட்டு இருக்கும் இல்லையா, B1 B2. ஸோ அந்த மாதிரி பயோட்டின் வந்துட்டு இஸ் it comes under the family of vitamin B. ஸோ இப்போ ஐசோலேட்டடா நம்ம யாருக்குமே வந்துட்டு பயோட்டின் டெஃபிஷியன்சிங்கிறது வராது. ஓகே, ஸோ அதனால பயோட்டினை தனியா வந்து சப்ளிமெண்ட் பண்ற நீடே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப 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 கம்மி. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி சாப்பிடுற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயே வந்துட்டு நம்மளுக்கு பயோட்டினோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த ஹேர் ஃபால்காக பயோட்டின் வந்துட்டு எடுக்கிறது வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, பட் ஆஸ் சச் வந்து பயோட்டின் ஐசோலேஷன்ல நம்ம ஹேர் ஃபால்ல ட்ரீட் பண்றதுக்கு கொடுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஹேருக்கு கொடுக்குற மைக்ரோ நியூட்ரியன்ட் காம்பினேஷன்ஸ்ல ஓரளவுக்கு பயோட்டின் இருக்கலாமே தவிர்த்து ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு மாலிக்யூல் மட்டும் வந்துட்டு நம்ம ஜெனரலி பிரிஸ்கிரைப் பண்றது கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது சில மெயின் டெஸ்ட்ல வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ காமிக்கும். இப்போ சில பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம இருக்கும், பட் அவங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பயோட்டின் எடுக்க எடுக்க இட் வில் கிவ் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ் தைராய்டு. சில பேருக்கு அதே மாதிரி ட்ரோபின்
ட்ரோபனின் ஒரு கார்டியாக் மார்க்கர் இருக்கு. ஸோ ஜென்ரலி வந்துட்டு நம்மளுக்கு அந்த நம்ம ஹார்ட் அட்டாக்லாம் பேசும்போது சில மார்க்கர்ஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ட்ரோபனுன்னும் ஒண்ணு. ஸோ லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு பயோட்டின் மட்டும் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு சம்டைம்ஸ் அது ஃபால்ஸ் பாசிட்டிவ் ட்ரோபனின் வேல்யூமே காமிக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த பயோட்டின் டெஃபிஷியன்சி ப்ரூவனா இருந்துச்சுன்னா பயோட்டின் எடுத்துக்கலாம். பட் அதே மாதிரி பயோட்டின் எடுக்கும்போது டேப்லெட் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கம்மீஸ்ல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த சூ பண்ணும்போது அந்த ஃபீல் குட் எஃபெக்ட்காக நிறைய சுகர் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அதுல சுகர்னு மென்ஷன் பண்ணாம இந்த சுகர் டெரிவேட்டிவ்ஸ் நேம் தான் இருக்கும். ஸோ தட் வில் ஆக்சுவலி காஸ் மோர் ஹார்ம் யூ பிகாஸ் நம்ம ஜென்ரலாவே சுகரை வந்துட்டு யூஸ்வலி வி வில் ட்ரை டு அவாய்ட் இருக்கணும். ஸோ அதனால பயோட்டின் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே ப்ளீஸ் டேக் இட் இந்த டேப்லெட் ஃபார்ம். கம்மிஸ் வேணும். எது வந்துட்டு சரியான வயசு மேம் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றதுக்கு? ஸோ ஆன்டி ஏஜிங்கிறது நம்ம மிட் 20s அதாவது ஒரு 25+ இருக்கும்போது இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம பாடியோட நேச்சுரல் கொலாஜன் லெவல்ஸே வந்துட்டு ஸ்லோவா கம்மியாயிட்டே இருக்கும். அண்ட் சில ஸ்டடீஸ்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி இயர் ஆஸ் வி ஏஜ் 1% of collagen keeps coming down. So அதனாலதான் இந்த மிட் 20sல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ வந்துட்டு ஆன்டி ஏஜிங் பத்தி பேசும்போது கண்டிப்பா நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்றது ரெட்டினால் சீரம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னது? ஸோ ரெட்டினால் வந்துட்டு ரெட்டினால் நம்ம சொல்லும்போது வைட்டமின் ஏ டெரிவேட்டிவ்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓவர் த கவுண்டர் அதாவது நம்மளாவே போய் கடையில வாங்குற ரெட்டினால்ஸ் வந்துட்டு லோ ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒன்னு அது யூஸ் பண்ணும்போது என்னடா ரெட்டினால் பத்தி இவ்ளோ சொல்றாங்க ஆனா பெரிய டிஃபரன்ஸே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லோ ஸ்ட்ரென்த் ரெட்டினால்ஸ் இப்போ நம்மளுக்கு சீரம்ஸ் அதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் அதை கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்கின் அதை அடாப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அண்ட் அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒரு 30 years இல்ல 40 yearsல தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா தென் யூ கேன் கோ டு பிரிஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரென்த் ரெட்டினாய்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு இட் வில் பி a little stronger நம்ம ஓவர் த கவுண்டர் வாங்குறதை விட. ஸோ அதனால நம்ம அது ஜெனரலா எவ்ரிடே யூஸ் பண்ணாம நம்ம அது வீக்லி ட்வைஸோ இல்ல த்ரைஸோ வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே மேம். நீங்க இப்போ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கின் கேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். பட் அவங்க எல்லாரோட இது என்னன்னா எனக்கு டிஃபரன்ஸே தெரியல என்னோட ஸ்கின்ல. நான் ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண, பட் எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஒர்க் ஆக எவ்வளவு நாள் மேம் ஆகும்? ஓகே, ஸோ இது வந்துட்டு இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஈவன் வென் யூ ஸ்டார்ட் வித் சன்ஸ்கிரீன் அவங்க வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் போட்டுட்டு எனக்கு வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீன் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யூ ஷுட் கிவ் இட் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 weeks டைம். ஸோ அதுக்கப்புறமும் கூட நம்மளுக்கு வந்துட்டு அதை அப்ளை பண்ணும்போது அது அப்ளை பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அப்புறம் யூ கேன் கோ சேஞ்ச் த ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் வித் சன்ஸ்கிரீன். இப்போ இதுவே நம்ம ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவ்க்குமே கொஞ்சம் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நைசினமைட் இல்லாட்டி சாலிசிலிக் ஆசிட் மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 8 to 12 வாரம் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months வந்து கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பட் இதுவே வந்துட்டு கிளைகாலிக் ஆசிட் மாதிரி வந்துட்டு வரும் இல்லாட்டி ரெட்டினால் மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அட்லீஸ்ட் எனிவேர் பிட்வீன் 3 to 6 months வந்து கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஸ்கின்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சேம் திங் கோஸ் வித் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்றோம்ல, வைட்டமின் சி, திருப்பி அதே மாதிரி ஒரு மினிமம் ஒரு 3 months ஆஃப் டியூரேஷன் நம்ம வந்து கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டே ஒர்க் ஆகுதான்னு தெரியும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 weeks ஒன்னு யூஸ் பண்ணிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ்மே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் சியே ஒரு 4-5 ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. அந்த 4-5 ப்ராடக்ட் வந்துட்டு கேன் பி டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் வைட்டமின் சி ஆர் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுலயுமே நான் என்ன சொல்வேன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்டே வந்துட்டு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும். நம்ம ப்ராடக்ட் ஃபார்முலேஷன்ஸ்லயோ இல்லாட்டி அந்த நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணதையும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். எல்லா டவுட்ஸும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.